வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதில வந்து டெலகிராம் லிங்க்கும் குடுத்துருக்கேன். இதில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் குடுத்துட்டுருக்கு. அதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. அது அடுத்தது வந்து புதுசா இருந்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறத விட்டுட்டு, கீழ இருக்கக்கூடிய பிகினர்ஸ் கைட் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? இதை பாருங்க. இதில் வந்து ஒரு 15 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். எல்லா வீடியோ வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோன்னா பயிற்சி பண்ணி பாருங்கள். பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு பின்னாடி நீங்கள் மற்ற அப்டேட்ஸ் வீடியோ பார்க்கலாம். இது நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில் முழுமையாக இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஒரு 60-70% நீங்கள் இதில் ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இதையும் பார்த்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்தீங்கன்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டியது மட்டும் பாருங்கள். இதுவே உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணும். இது முடிஞ்சோன்னா ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோன்னா அதைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு பிடிபடும். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நேற்று வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இது பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் டவுன். ஏன் கேப் டவுன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த வார் யுஎஸ் ஈராக் வார் நடந்துட்டு ஈரான் வார் நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே அடிச்சிட்டு இருக்கா. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு கொடுத்துருந்தோம். டெலிகிராம்லேயே கொடுத்துருந்தேன் நான். இது பார்த்தீங்கன்னா அதாவது மார்னிங் பார்க்கும்போது ஒரு கேப் டவுன் அப்படின்னு முடிவானோடனேயே இங்கேருந்து கேப் டவுன் மார்க்கெட் நேற்று இங்கே க்ளோஸ் ஆயிருக்கா. நான் கேப் டவுன் அப்படின்னு காட்டிய எங்கே ப்ரீ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இந்த ஒரு சப்போர்ட் லைன் எடுத்தேன். இது எங்கே எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தால் எதையுமே காணோம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கேண்டில் டைம் ஃப்ரேம் மாற்றி 4 ஹவர்ஸ்க்கு போய் பார்க்குறோம். அதுக்கும் பக்கம் எதுவுமே தோணலைன்னா 4 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா, அடுத்த சப்போர்ட் எங்கேன்னு இங்கே ஐடென்டிஃபை ஆகிடும். 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது இங்கே சப்போர்ட் தெரியுது. 1 ஹவருக்கு வந்து ரொம்ப தள்ளி பார்க்க முடியலைங்கிறதுனால நான் 4 ஹவர்ஸ்க்கு வர்றோம் பாரு, இதையும் கனெக்ட் பண்ணுறோம், இதையும் கனெக்ட் பண்ணுறோம், இதையும் கனெக்ட் பண்ணுறோம். இதை தான் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இந்த இந்த சப்போர்ட் லைன் போட்டிருந்தோம். மார்க்கெட் ஆக்சுவலாக அது தாண்டி போகல, அதுக்குள்ளேயே திரும்பிடுச்சு. இப்போ 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் விட்டுருந்தீங்கன்னா அடுத்த லைன் இதுதான், இது வரைக்கும் வரணும். பட் வந்து அவன் இங்கேயே ரிவைஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறான். ஏன்னா இதுவும் ஒரு நல்ல சப்போர்ட் தான். 4 ஹவர்ஸில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா தான். அதனால் அவன் இங்கேயே திருப்பி பார்க்குறான். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த காலையில் இந்த மார்னிங் வந்து இதை போட்டிருந்தோம். இந்த டெலிகிராமில் இந்த சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலெல்லாம் இருந்தது, இதெல்லாம் நம்ம தூக்கி விட்டு போட்டு இதை மட்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்தேன். ஏன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுதுங்க போது இங்கே க்ளோஸ் ஆயிருக்குது. ஆனால் ஓப்பன் இங்கேங்கும் போது கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் தேவை. சப்போஸ் இங்கேருந்து கீழே போனால் அடுத்த சப்போர்ட் போட்டிருக்கோம், மேலே வந்தால் இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி அதுதான் நடந்திருக்குது. அது தாண்டல. 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஆல்ரெடி செல் ட்ரெண்ட். இங்கே போய் பை ட்ரெண்டில் மாறி நின்னது நேற்று. ஆனால் இன்றைக்கி அதுக்கு கீழே ஓப்பன் ஆகும்போது செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது அடுத்தது இப்போ நம்மளுக்கு செல் ட்ரெண்ட்னா செல்லுக்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன நடந்திருக்குன்னு வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிருக்குது. மேலே போயிட்டு மறுபடியும் ஒருக்கா மேலே போயிருக்குது, முடியல. இந்த ஹை உடைக்க முடியல. அகெயின் கீழே வந்து இந்த ஹைக்கு உடச்சி விக்கு மட்டும் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. விக்கு மட்டும் வச்சுட்டு மறுபடி போய் இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் நடக்கணும். ஆக்சுவலாக நடக்கலை. அகெயின் வந்து கொஞ்சம் கீழே வந்து போட்டு மறுபடி போய் இது பாடி க்ளோஸ் வச்சுருக்கா. ஆக்சுவலாக தொட்டு தொடாமல் இருக்க மாதிரி நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் வச்சுட்டா. பாடி க்ளோஸ் வச்சுட்டாங்க போது என்னாச்சு, பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது லோ வச்சுருக்குதுங்க போது இதுக்கு மேலே இருக்கிற ஹை இதுதான் கான்செப்ட்டு. அதுக்கு மேலே விக்கு வச்சுருக்கனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் பண்ணியிருப்பான். நல்லா செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் இங்கே பாருங்கள், பாடி க்ளோஸ் மட்டும் வச்சுருக்கான். அப்போ பாடி க்ளோஸ் மேலே வச்சுருக்க அப்படிங்கும்போது கீழே வந்து லோ உடைக்கக்கூடாது. கரெக்டுங்களா?
அவன் லோவுக்கு வரல, இவ்வளோ தூரம் வந்தவன் மறுபடியும் மேலே போய் கீழே வந்து மறுபடியும் மேலே போயிட்டான். இந்த இடத்த அவன் சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். போனவன் அகெயின் இதை பிரேக் பண்ணிட்டான், இதை பிரேக் பண்ணிட்டான். இதை பிரேக் பண்ணும்போது கீழே வந்து லோவுக்கு வரல, லோவுக்கு வரல. அகெயின் மேலே போனவன் லோவுக்கு வரல. சரிங்களா? இப்போ ட்ரெண்டு மாறி நின்றுருக்கான். அப்போ இங்கே பைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா காலையில் இந்த இடத்துலலாம் எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து செல் ட்ரெண்ட் நின்றுருக்க மார்க்கெட். ஒரு பைக்கு சப்போர்ட் பண்ண பின்னாடி அடுத்தது நம்ம இந்த இடத்துல பைக்காக யூஸ் பண்ணியிருக்க முடியும். ஃபஸ்ட்டு ப்ளேஸ் விட்டு இந்த இடத்துல எங்கேயாச்சும் யூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு புட் ஹவுஸில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து போய் எங்கே தேவையில்லாமல் சிக்கி சின்ன பின்னம் ஆகிறத விட அமைதியாக இருந்தோம்னா அது எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருக்காங்க, மறுபடியும் மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம தான் அதை பார்க்கறது இல்ல. கொஞ்சம் பொறுமையாக வந்து அது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கேண்டில் பை கேண்டிலாக கூட போய் பழகி பாருங்க, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஒவ்வொரு கேண்டிலாக வாட்ச் பண்ணி பாருங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு பின்னாடி ட்ரேடிங்க்கு நம்ம போனால் போதுமானது. அந்த பழக்க ப்ராக்டிஸ் வேணும். நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா தான் நம்ம இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதுவே கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து ஃபியூச்சர் ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்பாட்டும் வந்து சேம் அது கண்டிஷன் தான் இருந்திருக்கும். ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம லெவலில் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன இப்போ எடுத்துட்டா போகுது. இப்போ இது மேலே இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே நம்மளுக்கு தேவையில்லைன்னு வைங்க. மார்க்கெட் எங்கே இருக்குது அதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது. இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் ரொம்ப தூரமாக இருந்தது. இதோ இதுதான் சப்போர்ட், கரெக்டுங்களா? ஆ, இந்த சப்போர்ட் தான் அவனுக்கு நம்ம எடுத்திருந்த ஏற்கனவே. அதுதான் சப்போர்ட். அப்படிங்கும்போது ஆ, இப்போ கனெக்டிங் பார்ட்டியில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா இவ்வளோதான். கனெக்டிங் வந்து கரெக்ட் பண்ணிக்க எப்பவுமே. இதோ இங்கே கனெக்ட் பண்ணுறோம். இந்த கனெக்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம்னா 5 நிமிஷத்தில் போய் பார்த்தோம்னா இது பாருங்க, மேலே கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே வந்து முடிச்சிருக்கான். இந்த ரெசிஸ்டன்ஸும் ஏதோ ஒரு கணக்கில் தான் எடுத்துருப்போம் நம்ம. ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ஒரு கணக்கு மடக்கில் இதோ இந்த இதை மட்டும் தான் எடுத்திருக்கோம். இதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகும். அப்போ வந்து இந்த இது ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் எடுத்திங்கன்னா இது நான் ஸ்பாட்டில் எடுக்கல. ஃப்யூச்சரில் பார்க்குறதுனால அப்போ ஸ்பாட்டில் பெருசாக எடுக்கல. பட் வந்து இது ஒரு நல்ல ஜோன் தான். அப்போ கீழேருந்து வந்தால் அது வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் நடந்திருக்கா. கீழே வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே வந்திருக்கா. இப்போ நீங்கள் வந்து இது சப்போர்ட்டுக்கு வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸ்பாட் டைம் இது சப்போர்ட்டுக்கு வச்சாவே நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ இங்கேருந்து வந்தால் அடுத்து ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்து நின்றுருக்கா, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நடக்கல. அங்கே வந்துட்டு அகைன் திரும்பி நின்றுருக்கா. புரிஞ்சுங்களா? இது நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா டெய்லியும் வந்து நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு பார்க்குறது சரியாக இருக்குமானா இல்லை. ஏன்னா டெய்லி ஒவ்வொரு நியூஸு இந்த வார் டைமில் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதெல்லாம் தாண்டி நடக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் பழகிக்கணும். எப்பவுமே அப்படி தான். முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுருங்க. கரண்ட் மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி அந்த அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ரியாக்ஷன் பண்ணும். அந்த ரியாக்ஷனை பிடிச்சி பழகிக்குங்க. ரைட்டுங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.